வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை பண்ணலாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வீக்லியில் ஆரம்பித்து அடுத்து டெய்லியில், அடுத்து 1 ஹவரில், அடுத்து 5 மினிட்ஸில் அதை எப்படி ஒரு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துடலாங்க. அப்போது 5 மினிட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வியாழன் வெள்ளியில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்ததுங்க மார்க்கெட்டில். அது எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோவுடைய கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி. ட்விட்டரில் நம்ம கிட்டத்தட்ட 5000 ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறோங்க. ரொம்ப சந்தோஷம். இது நடக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா செப்டம்பர் 19 நான் ஆரம்பித்தது இந்த ட்விட்டரு. யூடியூப்பும் அப்போ தான் ஆரம்பித்தேன். பட் ஆனால் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து தான் அதில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இது 5 வருஷமாக நான் தொடர்ந்து இதில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 6000 போஸ்ட்டு கிட்ட போட்டுட்டேன். பட் ஆனால் இப்போ தான் 5000 ஃபாலோவர்ஸ் வந்துருக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ட்விட்டர் வர வர ரொம்ப ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த பேஜ். ஏன்னா நான் கோல்டில் எதனாச்சும் அனாலிசிஸ் சொல்கிறேன், இல்லைனா எதனா கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு நிறைய ரிப்ளைஸ்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். வீடியோக்கள் யூடியூப்பில் வர்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் எதனா சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது அங்கேயும் கேள்வியாக வருது, இங்கேயும் கேள்வியாக கேட்குறீங்க. ஸோ இது போக டெலகிராமில் ஓப்பன் பண்ண சொல்லி கோரிக்கைகள், டெலகிராம் அது இதுன்னு எல்லாமே போனோன்னா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் நம்ம இந்த 2 விஷயத்துலையும், யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் பயணிப்போம். இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுவே போதும். அடுத்து இந்த பக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது எப்படி பயன்படுத்தலாம்? இந்த முகப்பில் இந்த படங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குங்க. இதில் என்ன அப்படின்னா, கோல்டில் இப்போது அடுத்த வர்ற வாரங்களில் இல்லை நாட்களில் என்ன நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்னில் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வார வாரம் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம், வாரத்துக்கு ஒரு தடவை. அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் லைவ் மார்க்கெட்டில், ஏன்னா யூடியூப்பில் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் இது லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அந்த நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை போட்டுறேன் நான் பதிவாக. அப்படி இல்லை நீங்கள் எதனா கேள்விகள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கான பதில் உடனே என்னால் சொல்ல முடியுது, ட்விட்டரில் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பக்கத்தை. அதுவும் போக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாச்சும் உங்களுக்கு செய்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பின்டு ட்வீட்டுன்னு சொல்லிட்டு இதில் நான் பண்ணிடுறேங்க. இது போக மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 பதிவுங்க. 4500 பதிவில் ஒரு 25-30 பதிவு மட்டும் வேறு மாதிரி, வேறு எதனாச்சும் இருக்குங்க, வேறு எதனா இமேஜ் இருக்கும். 4500ல் 20 பதிவு சொல்கிறேன். மற்ற எல்லாமே சார்ட்டு தான், அனாலிசிஸ் தான். ஒருவேளை நீங்கள் தொடக்கத்தில் இருக்கிறீங்க, இப்போ தான் ட்ரேடிங்கே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சப்போர்ட் ரேஷன்ஸ் வரைகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை ட்ரெண்ட் லைன் வரைகிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் வரைகிறது கஷ்டமாக இருக்குது, இல்லைனா உங்களுக்கு புரியல ஏன் அதை வரைகிறோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பக்கத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். நிறைய இதில் இந்த மீடியாக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எக்கச்சக்கமாக உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்ன் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கிற பேட்டர்னுங்க. இது இப்படியும் வரும், அப்படியே உல்ட்டாவாகவும் வரும், இப்படியும் வரும். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற பேட்டர்னு. அது போக ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி வரையணுமா, விற்க தொடணுமா, பாடியை தொடணுமா, இந்த சந்தேகங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, அந்த இடத்துக்கு வந்தாலே, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தாலே, வெரி க்ளோஸ் டு திஸ் ஏரியா, அதுவே ரிஜெக்ஷனான ஒரு சைன் தான். இப்போ இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கிறோம், அந்த ட்ரெண்ட் லைனு கிட்ட வரும்போதெல்லாம் ப்ரைஸ் கீழே போயிருக்குதுங்க. நம்ம அப்படி தான் பார்க்கணும். அந்த ட்ரெண்ட் லைனை தொட்டதுக்கப்புறம் போயிருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, அந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி போயிட்டு அப்புறம் கீழே போயிடுச்சுன்னு பார்க்கக்கூடாது. இந்த ஏரியா பக்கம் வந்தாலே கீழே போகுது ப்ரைஸ். கீழே போகும்போது எங்கே போகுது, இந்த லோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வரும்போது அந்த லோவுக்கு வரமாட்டான், அடுத்து வரும்போது அந்த லோக்கே வந்தால் கூட கட் பண்ண மாட்டான்.
அடுத்து அந்த லோக்கே வரல, அடுத்து ட்ரெண்ட் லைனே கட் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அதை வந்து நான் இங்கேயே எதிர்பார்த்துருக்கலாம் ஒருத்தர். இங்கே அது நடக்கலை, திரும்ப வந்து அப்படியே ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக அது வந்து நடந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி. இங்கேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ நான் அடிக்கடி நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கேண்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஏதோ சப்போர்ட். அந்த சப்போர்ட் கிட்ட வரும்போது மேலே போயிருக்கு, கிட்ட வரும்போது மேலே போயிருக்கு. ஆனால் மேலே ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி போகல. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இது ஒரு ஹையு, அதுலேருந்து கீழே வரும்போது இதுக்கு மேலே போகணும், போகலை. ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். அடுத்த தடவை மேலே போகாமல் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணி வந்துட்டான். இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. கீழே எங்கே வரைக்கும் வந்தது? சப்போர்ட் கிட்ட வந்தோன்னா ஒரு ஷாக் கேண்டல்னு சொல்லுவேன் நான். இது வந்து ஷாக், மார்க்கெட்டுக்கு ஒரு ஷாக், ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஷாக். அப்போ டக்குன்னு வந்து லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் டக்குன்னு இங்கேருந்து எப்படி போயிட்டான் பாருங்கள், மேலே போயிட்டான். சில டைம் வந்து ரிவர்சல் வருவான், வந்தானா இது ஃபேர் வேல்யூ கேப்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3 அப்படின்னு இந்த 3 கேண்டிலும், இந்த 3 பச்சை கேண்டிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 1வது கேண்டிலுக்கும் 3வது கேண்டிலுடைய லோ, 1வது கேண்டிலுடைய ஹை, இதுக்கு 2த்துக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னு வைங்களேன், நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளார அந்த அடுத்த தடவை வந்து ரிவர்சல் வரும்போது வந்துட்டு மேலே போயிடுவான். நடக்குது நிறைய தடவை. அதனால் சும்மா ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அவன் அதெல்லாம் மதிக்கவே இல்லை, மேலே போயிட்டே இருக்கிறான். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து தெரியும் அப்படின்னா, நான் வீடியோ போடுறதுனாலையோ இல்லை நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுனாலையோ உங்களுக்கு வந்து புரியவே புரியாதுங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து புரியவே புரியாது. எப்போ புரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்களே பயிற்சி பண்ணும்போது தான் புரியும். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே போய்ட்டு கீழே வருவான்ட்டு, இந்த இடத்துல அது வந்துருக்குறான் பாருங்கள். இந்த இடத்துல 1வது கேண்டில், 3வது கேண்டில், இந்த 2வது கேண்டில் கேப் இருக்குல்ல, 3வது கேண்டலுடைய பாட்டமில் ஒரு லைனு, 1வது கேண்டலுடைய டாப்பில் ஒரு லைனு கேப் இருக்குதா, இந்த கேப் வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டானா, திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான், அந்த கேப்புக்குள்ளாரே வந்துட்டு போயிருக்கிறானா, திரும்பவும் வந்து அந்த கேப்புக்குள்ளாரே வந்துட்டு போயிருக்கிறான், திரும்பவும் அந்த கேப் வரைக்கும் வந்துட்டே போயிருக்கான். ஸோ இது நடக்குதா? அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது வந்து யார் கேட்குறீங்க கேட்கல அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து கவலையே படாமல் இந்த 5 வருஷமும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இனிமேலும் சொல்லிட்டு தான் இருப்பேன். ட்விட்டர் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கான சந்தேகங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேங்க. ஆனால் வந்து நான் ஒரே ஒரு ஆள் தான், எனக்கு எதுவும் டீம்லாம் எதுவும் கிடையாது. அதனால் டீம் வச்சு ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு சரியாக வராது. ஏன்னா நான் வந்து அதை உள்வாங்கி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க முயற்சி பண்ணுவேன். டீம்லாம் வச்சோன்னா அந்த மாதிரி வந்து பதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் ரிப்ளை வரலன்னா கவலைப்படாதீங்க. திரும்பவும் அந்த உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாத்தையும் வந்து மார்க்கெட்டே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு சந்தேகம் வருதா, இது எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா, மார்க்கெட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து கற்றுக்கணும். அதுக்குள்ளாரையே போயிட்டு நீங்கள் சாட்டர்டே சண்டேல உட்காந்து வாட் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர் டு ட்ரேட் அப்படின்னு வந்து தேடக்கூடாது. அதை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், பெஸ்ட் இண்டிகேட்டர் ஃபார் ட்ரேடிங் அப்படின்னு வந்து நீங்கள் போடுறீங்க. எல்லா விஷயத்தையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்கள். பெரும்பாலும் ஒரு 80% விஷயங்களை வந்து நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணினீங்கன்னா புரிஞ்சிடும் அதில் இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னு. ஸோ என்ன சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக நான் பண்ணலைங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வேலை செய்யுது, அவங்க வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு அது வேலை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. பெஸ்ட் இண்டிகேட்டர்னு நீங்கள் சண்டே அன்றைக்கி உட்காந்து தேட மாட்டீங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஐ ஃபவுண்ட் த பெஸ்ட் ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் ஃபார் ஸ்கேல்பிங். என்ன பண்ணுது, 99% ஆர் கார்பேஜ். அதாவது மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கார்பேஜ், இதுதான் வந்து சூப்பர் அப்படின்னு. சரி ஓகேங்க, ஒரு சின்ன கேள்வி, ஒரு லாஜிக். இப்போ இண்டிகேட்டர்ஸ் வந்து வேலை செய்யுதுங்க, சூப்பராக வேலை செய்யுது, அப்படியே எடுத்துப்போம். எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1000 கணக்கில் இருக்க இண்டிகேட்டர்ஸ். ஏதோ ஒரு இண்டிகேட்டர் நல்லா வேலை செய்யுது அப்படின்னா அது ஏன் 1000 கணக்கில் இருக்கணும்? ஒன்று இருக்கணும், இல்லைன்னா ஒரு 5, இல்லை ஒரு 10. இல்லைங்க, உங்கள் கேபிட்டல் சைஸ் வந்து 10 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வேலை செய்யும். ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வேலை செய்யும்.
கோடியில் வச்சுருந்தீங்கன்னா இந்த அந்த மாதிரி வகைப்படுத்தலாம். இல்லை இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது வேலை செய்யும், இல்லை கோல்டுனா இது மட்டும்தான் வேலை செய்யும், வேறு எதுவும் வேலை செய்யும், அந்த மாதிரி யாருமே சொல்கிறது இல்லைங்க. இண்டிகேட்டர் வேலை செய்யும். இந்த இண்டிகேட்டர், திஸ் இஸ் த 10 பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். மேக்டி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. 2.2 மில்லியன் வியூஸ், 2.2 மில்லியன் வியூஸ். அப்போ எத்தனை பேர் வந்து மார்க்கெட்டை ஈஸியாக வந்து நம்ம வந்து பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு வந்து தேடுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது நமக்கு. பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் மெசேஜிங்க இது. திஸ் இண்டிகேட்டர் ப்ரெடிக்ட்ஸ் த ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண தான் இந்த இண்டிகேட்டர். திரும்பவும் சொல்கிறேன், குறை சொல்லலைங்க, அது அவங்களுக்கு வந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மெசேஜில் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து படித்தேன், ஒருத்தர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார், நான் எல்லாத்தையும் ப்ரோக்ராமாக வந்து பண்ணிடுவேங்க அப்படின்னாரு. சிம்பிளாக அவரோட மெசேஜோடைய கருத்து அதுதான். நான் எல்லாத்தையும் வந்து ப்ரோக்ராம், அந்த மாதிரி யாரோ ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணி அதை ப்ரோக்ராமாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கோடு எழுதியிருக்கிறாங்க. சரிங்க, இது வேலை செய்யுதுன்னு வச்சுப்போங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். அமேசிங். ப்ரெடிக்ஷன் வந்து இப்படி காட்டுறாங்க, ரிசல்ட் வந்து அதே மாதிரி போயிருக்குது. நீங்கள் தலையை அடமானம் வச்சுனாச்சும் ஒரு 10 லட்ச ரூபா பரட்டிட மாட்டீங்க? பரட்டி 10 லட்ச ரூபா கொண்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிட மாட்டீங்க? பை பண்ணி அதை நீங்கள் 10,000 கோடி ஆக்கிட மாட்டீங்க? ஏன் பண்ண முடியல? நான் வேலை செய்யாதுன்னு சொல்லவே மாட்டேங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க, அதை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறேன். எல்லாரும் ஒரு வழியில் போயிட்டு டாப் 5 இண்டிகேட்டர் என்ன, பெஸ்ட் இண்டிகேட்டர் என்னன்னு தேடும்போது யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த மார்க்கெட் இஸ். மார்க்கெட் எப்படி வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் தான் வந்து தேடுவீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருவீங்க. அதனால் ஒரு குவாலிட்டி டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இத்தனை வீடியோலையும் 250 வீடியோலையும் நான் வந்து திரும்ப சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் சார்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே 3 வருஷம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நான்லாம் பெரிய ஆள் தெரியுமா, என்ன நீ வந்து இப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இதை படிங்க 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் இதெல்லாம் எப்போவோ தெரியுமா? ஓகே ரைட்டு, பட் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கிட்ட நான் கேட்குறது உண்டுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அதுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க ரிப்ளையில், 1 மணி நேரம் 2 மணி நேரம். பெரிய விஷயமா நினைக்கிறாங்க 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இல்லைங்க, நைட்டெல்லாம் நான் வந்து ஒரு 9 மணிக்கு என்னுடைய வேலையெல்லாம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு உட்கார்றேன்னா விடிய காத்தால 3 மணி 4 மணி கூட ஆகிடும். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், இந்த சார்ட் இப்படி இருக்குது, இந்த சார்ட் இப்படி இருக்குது, நான் நிறையா சார்ட்டு பார்ப்பேன். நான் இப்போ நேற்று கூட வந்துட்டு அந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒருத்தர் வந்து ஸ்கேம்னு வந்து கிளைம் பண்ணுறதுனால சரி அது உண்மையாலுமே ஸ்கேமா அப்படின்னு, நம்மளுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் உண்மையாலுமே நடந்துருக்குதா ஒரு சந்தேகம். சரி ஓகே, என்ன நடந்தது, மார்க்கெட் எப்படி நடக்குது, சென்டிமெண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு யார் காரணம், யார் தப்பாக சொன்னால், யார் கரெக்டாக சொன்னால், அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே வேணாம். ரஷ்யா உக்ரைன் வந்து போர் நடந்ததுங்க. அப்போ ரஷ்யாவுடைய இண்டெக்ஸை போய் பார்த்தேன். நான் எதுக்கு போய் பார்க்கணும்? நேற்று பாருங்கள், நம்ம இப்போ சந்திரபாபு நாயுடுகார் வந்து சிஎம்மாக வந்து பதவி ஏற்க போகிறாரு. ஹெரிட்டேஜ் ஃபுட்டு வந்து 360லேருந்து 660க்கு போயிடுச்சுங்க. ஏன் போச்சு? யாரா வாங்க சொன்னாங்களா? நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே விழுந்தது இல்லைங்க. இங்கே வந்து தளபதி 40 ஜெயிப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சன் டிவிக்கும் தளபதிக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் அவங்க தான் ஓன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்டாக வந்து சன் டிவிலேருந்து வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கும் தளபதிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் சன் டிவியோடைய ஸ்டாக் நேற்று பாருங்கள் 40 ஜெயிக்கும் போது வந்து எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குது அப்படின்ட்டு. அது யாராவது வாங்க சொன்னாங்களா, இல்லை விற்க சொன்னாங்களா, வேண்டான்னு சொன்னாங்களா, வேணும்னு இல்லைங்க. மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட். நீங்கள் ட்ரேடு பண்ணுறவங்களுடைய சென்டிமெண்ட்டு தான். ஓ இந்த மாதிரி நடக்குது, அதனால் இதில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுன்னு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது நான் வந்து அப்படியே சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரியாதுன்னு நினைக்கிறேங்க. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்டு மட்டும் அப்படியே வந்து பேசிக்கிட்டே பார்த்துடலாம்.
ஹெரிட்டேஜ் ஸ்பெல்லிங்லாம் வந்து கொஞ்சம் தகராறாக தான் இருக்கும் போல். ஹெரிட்டேஜ் ஃபுட் லிமிடெட்ஸ். ஹெரிட்டேஜ் நம்ம பால் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது யாரோடது? நாயுடுகாரது அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் பையன், அவங்க ஒய்ஃபு எல்லாமே வந்து இருக்காங்க. அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அப்படி சொல்லுவோம். ஹெரிட்டேஜ் ஃபுட்டு வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, சிஎம்மாக பதவி ஏற்க போகிறாரு. 360 அது முன்னாடி இருந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுலேருந்தே வந்து 360 எங்கே போய் நிற்கிது? 660 போய் நிற்கிது. ஒய் திஸ் ஹேப்பன்? என்ன பிரச்சனை? ஹெரிட்டேஜ் ஃபுட்டில் அப்படி என்ன வந்து நடந்துருக்குது? ஒன்றும் இல்லை. அவர் சிஎம் ஆனால் என்ன, ஆனால் ஏறிச்சு. ஏன் வாங்குறாங்க? நாயுடுகார் வாங்க சொன்னாரா? ஸோ மார்க்கெட் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி நீங்கள் அந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். இந்த கான்ட்ரவர்சி கிரியேட், ஓகே, யாரோ என்னமோ வந்து பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. மெசேஜில் கூட நிறைய பேர் வந்து எதனா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிச்சேன் நான். பட் ஆனால் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கேன், நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். 12,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் மார்க்கெட்டை இப்படி நீங்கள் அணுங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, யாரோ வாங்க சொல்ல போகிறாங்க, யாரோ விற்க சொல்ல போகிறாங்க, யாரோ ஸ்கேம் நடக்கு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டை நீங்கள் இந்த மாதிரி நியூஸ், பெரிய நியூஸ் வரும்போது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் அதை போய் பாருங்கள். சரி வாங்க, சரி நிறையா விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கோல்டில் என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்னிங் இன் கோல்டு. இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஏரியாவில் இருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வந்ததுங்க. பிரேக் அவுட் ஆகி மேலே வந்தவன் என்ன பண்ணால், இப்போ கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இதை கவனத்தில் வச்சுங்க. அப்புறமா இதே விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து நான் வந்து ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி சொல்கிறேன். மார்க்கெட்டு மேலே இருந்து கீழே இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுன்னு இந்த ரேஞ்சுக்குள்ளாரே மேலே கீழேயும் போயிட்டு இருந்ததுங்க. இந்த இடத்த மட்டும் பாருங்கள், மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வந்தது மார்க்கெட் அப்படின்ட்டு. கீழேருந்து மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்துட்டு புல் பேக் போகும்போது மேலே போக முடியல. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இது வந்து செல்லிங்கில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது சொல்கிறேன் நான். ஏன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி காமிச்சு பிரேக் அவுட்லாம் ஆகிற மாதிரி போயிட்டு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டான். ஸோ ப்ரீவியஸாக நடந்த விஷயம். அப்புறம் அங்கிருந்து வந்து என்ன நடந்தது அப்படின்னா, இப்படி புல் பேக் போனால், பட் ஆனால் ஹைக்கு போக முடியல. வந்துட்டு புல் பேக் போனால் ஹைக்கு போக முடியல. வந்துட்டு புல் பேக் போனால் ஹைக்கு போக முடியல. இந்த ப்ராசஸ்லேயே என்னாச்சு, ப்ரைஸ் ஏற்கனவே இருந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு. இது வந்து ஜோனாக போட்டிருக்கிறீங்க. இது வந்துட்டு ப்ரீவியஸ் அந்த லெவல் அதிகப்படியான நேரங்களில் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது. அந்த இடத்த நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ப்ரைஸ் இப்படியே வந்து புல் பேக்குன்னு பண்ணிவிட்டு கீழே இது வரைக்கும் வந்துட்டான். வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது, நமக்கு வந்து தெரியும். பிகாஸ் ஏற்கனவே அந்த மாதிரி போயிருக்கிறான். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அப்போ பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், புது லோ வைக்கக்கூடாது. புது லோ வைக்காமல் மேலே போனோன்னா மேலே போய்டுவோம். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆகிடுச்சு. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4வது தடவை பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். கோல்டு ரொம்பலாம் வந்து விழக்கூடாது. கிட்டத்தட்ட 2000 எங்கே வந்துட்டான், 1600 வந்துட்டான். 400 புள்ளி கம்மியாகிடுச்சு. ஸோ ஆல் செட் டு கோ அப் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், 1 மாதம் முடிஞ்சு போச்சு. 1, 2, 3, 4, 2 மாதம் முடிஞ்சு போச்சு. 2 மாதமாக இங்கே தான் இருந்தோம். 2 மாதம் 40 நிமிஷம் வீடியோவுக்கு சங்கடப்படுற ஆளுங்க 2 மாதமாக இந்த ட்ரேடு வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் ஒரு பை ஒன்று ட்ரேடில் வந்து எடுக்கிறீங்க, இந்த இடம் சப்போர்ட்னு எடுத்துடுறீங்க. யூ காட் டு வெயிட் 2 months. ப்ரைஸ் மறுபடியும் வந்து 400 புள்ளி மேலே ஏறிடுச்சு. ஆனால் 2 மாதம் கழித்து தான் மேலே போக ஆரம்பிச்சு. இந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்துகிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சரியான இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சரியான டைமிங்கை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டீங்க. இந்த 400 பாயிண்ட்டு உங்களுக்கு தான், 400 புள்ளி. இவ்வளோ தாங்க ட்ரேடிங்கு, சரிங்களா?
மேலேருந்து வரும்போது மேலே கீழே கரெக்டாக போனோன்னா கீழேருந்து மேலே போகும்போது எப்படி போயிருக்கிறான், மேலே போய் புல் பேக் வந்தான ஒழிய ரொம்ப பெரிய புல் பேக்லாம் வரல. நான் ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 1வது கேண்டிலும் இந்த 3வது கேண்டிலுடைய லோ மேலேருந்து வரும்போது ரிவர்சல் வரும்போது இதுக்குள்ளே வந்தானா போயிடுவான்னு, அடுத்த கேண்டில் இதுக்குள்ளார வந்தோன்னா மேலே போயிட்டானா. நல்லா இருக்கா? இப்போ மேலே போனவன் என்ன பண்ணான், புல் பேக் வந்தான். எது வரைக்கும் வந்தான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் மேலே போனானா. இங்கே என்ன பண்ணான், இங்கேயும் அதே மாதிரி புல் பேக் பண்ணுற மாதிரி இந்த இடத்துலையே அப்படியே அதே மாதிரி 2 மாதம் வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் பொறுமையாக கீழே வர ஆரம்பிச்சிட்டான். கீழே எது வரைக்கும் வந்திருக்கிறான்னு நீங்கள் கவனிங்க. ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போனானே, இங்கே போகிறதுக்கு முன்னாடி அதோடைய லோ இதுதான், அந்த லோவுக்கு தான் வந்தான். இந்த லோவை கட் பண்ணானா என்ன பண்ணுவான், திரும்பவும் சப்போர்ட்டுக்கு போவான், திரும்பவும் இந்த லோவுக்கு போவான். பட் ஆனால் என்ன பண்ணான், அங்கேருந்து மேலே போயிட்டான். இந்த பாடத்தை நான் 5 மினிட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன், 1 மினிட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன், டெய்லியில் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ வீக்லிலையும் பார்க்குறீங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, மாத கணக்கில் ஆகுது. ஏன்னா இது வீக்லி 4 கேண்டில் சேர்ந்தால் 1 மாதம். அப்போ இதெல்லாம் எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, மார்ச்சில் ஆரம்பிச்சிருக்கு. எங்கே வரைக்கும் தொடர்ந்துருக்கிறான், அக்டோபர் வரைக்கும் தொடர்ந்துருக்கிறான். இன்வெஸ்டர் மைண்ட் செட் அவங்க காத்திருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் காத்திருப்பாங்க, இல்லைனா அவங்க இந்த இடத்துக்காக காத்திருப்பாங்க, சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. இங்கேயும் அழகாக மேலேருந்து கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போனவன் தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். சரி, ஓகே. இப்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணுங்க. இப்போ இந்த இடத்துல ரிவர்சல்னு போட்டு இந்த மாதிரி எல்லோ கலரில் போட்டு இதை பார்த்தோன்னே இது எப்படி நீங்கள் மார்க் பண்ணீங்க, இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகவே போகாதீங்க. இவ்வளோ நேரம் நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை கணிச்சிக்கிட்டு இருக்கேன். அது நடந்ததுன்னா அது சொல்லுவேன். அது ஒரு தடவை நடந்தால் சொல்ல மாட்டேன், 500 தடவை நடக்கணும், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் யாருமே கேட்காதீங்க. மெசேஜில் நான் என்ன சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறத நீங்கள் 500 முறை பயிற்சி பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் எவ்வளோ சொன்னாலும் புரியாது, எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும், நீங்கள் எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்தாலும் புரியாது. நான் இங்கே ஹையர் லோயர் லோ விஷயம் சொன்னேன், இங்கேயும் அதை சொன்னேன், இங்கேயும் அதுதான் நடந்துருக்குது. அதை நீங்களே முயற்சி பண்ணி புரிஞ்சுக்க பாருங்கள். இப்போ நான் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வீக்லியில் பேசுவோங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 2 பாயிண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா, அந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை எப்போவுமே போட கற்றுக்குங்க. ஓகே, 2 பாயிண்ட் கிடச்சிதுன்னா, ஏன்னா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். அதனால் இதுவும் ஒரு சப்போர்ட்டு தான். ட்ரெண்டாகி மார்க்கெட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். அப்போ இப்போ மேலேருந்து கீழே வந்தானா என்ன பண்ணுவான், இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த மார்க்கிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், குரூப்பில் டூப்பு கேண்டில் ஒரு புல்லிஷாக போன மார்க்கெட்டில் நடுவில் ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் வரைக்கும் ப்ரைஸ் வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அப்போ மார்க்கெட் மேலேருந்து ஒரு வேளை கீழே இப்படி வந்தான்னா இப்படி வருவான், கரெக்டாக ட்ரெண்ட் லைனும் மேட்ச் ஆகும், இங்கிருந்து திரும்பவும் அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணிப்பு. நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நம்ம வீக்லியில் ட்ரேட் பண்ண போகிறது இல்லைங்க. வீக்லியில் ஒரு ஐடியா தான். என்ன ஐடியா, மேலே போன மார்க்கெட்டு திரும்பவும் கீழே புல் பேக் மேலே போகும்போது மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கிறான். ஐதர் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும், மேலே போனோன்னா கன்சல்டேஷன் மாதிரி ஆகிடும், மேலே கீழே. என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதான் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷனாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரேக் பண்ணிட்டானா புல் பேக் போயிட்டு திரும்ப கீழே வருவான், புல் பேக் போயிட்டு திரும்ப கீழே இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் வீக்லி நம்மளுக்கு சொல்கிற செய்தி.
சரி, ஓகே. வீக்லியை விட்டுட்டு அடுத்து வந்து டெய்லியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீக்லியில் அதை பார்த்துட்டோமா? இப்போ டெய்லியில் என்ன நடக்குது அப்படின்னா பார்த்தோன்னு சொல்லிடலாம். இப்போ தான் நான் ட்விட்டர்லலாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ஆனால் ஒரு புல்லிஷாக ஆர்டர் ஃப்ளோ மேலே போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கேண்டில் பியரிஷாக இருக்கா? மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தான். திரும்பவும் மேலே போய் கீழே தள்ளிக்கிட்ட இது எவ்வளோ பெரிய வந்து டேயில் வந்து எவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில் பாருங்கள். இதுவும் எவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில், இதுவும் பெரிய பீரிஷ் கேண்டில். பட் ஆனால் இங்கேருந்து மேலே போயிட்டான் புல் பேக். கீழே வந்துட்டு திரும்ப வந்து புல் பேக்னு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே போயிட்டான். ஆனால் புது ஹை வைக்க முடியல, அதாவது பாடி க்ளோஸ் வைக்க முடியல டெய்லியில். இங்கேருந்து மறுபடியும் வந்து பீரிஷ் ஆகி கீழே வந்துட்டான். கீழே வந்த மார்க்கெட் என்ன பண்ணால் இந்த இடத்துல கொஞ்சம் அரைக்கிற மாதிரி அரைச்சி மேலே தான் போயிடுவான் அப்படின்னு, ஏன்னா இந்த லோவுக்கு வராமலே அப்படியே மேலே போயிடுவான் அப்படின்னு வந்து பார்த்தோம். இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இப்படி அட்ரஸ் பண்ணோம். ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல ரொம்ப நேரமாக கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். கன்சால்டேட் பண்ணிவிட்டு அவன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒருவேளை இந்த ஹையை கட் பண்ணி மேலே போனான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோங்க. ஆனால் நடந்தது என்ன? மேலே போகிற மாதிரி ஏமாற்றி கீழேயே போயிட்டான். நம்ம இதையும் பேசியிருந்தோம். ஒருவேளை இந்த இடத்த கட் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு வந்துடுவான். இங்கேருந்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு வாய்ப்பையும் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வாய்ப்புங்க. டேயில் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இந்த இடத்த கட் பண்ணானா, அதாவது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இந்த சப்போர்ட் ஜோனில் இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்க. இதில் இருக்கிறதுலையே ஹை வந்து எது? இதுதான். அப்போ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் இங்கே வரும்போது வந்து இதை தாண்டி மேலே போனால் தான் போவான். இல்லைனா இந்த இடத்துலேருந்து கூட ரிஜெக்ட் ஆகி வர வாய்ப்பு இருக்குது. அதே தான் கீழேயும். இன்னும் கூட நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா இதுதான் லெவல். ஏன்னா இந்த ஜோன் நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஜோன்லேயே இந்த விக்கு தான் அதிக தூரம் கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது. அப்போ இந்த விக்கை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த விக்குக்கு கீழே போச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது, அடுத்த சப்போர்ட் இது. ஆனால் இதெல்லாம் விட்டான் அப்படின்னா இன்னும் கீழே போவான். கீழேனா கீழே இப்படியே போயிடுவானா? போக மாட்டான். மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போய் கீழே இப்படி வந்துருக்குறானா இப்படி வருவான். வந்துட்டு திரும்பவும் மேலே தான் வருவான். திரும்பவும் கீழே வருவான், திரும்பவும் மேலே, திரும்பவும் இப்படி பண்ணிவிட்டு இப்படி மேலே போவான். ஸோ தொடர்ந்து இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து டைம் ஃப்ரேம் பிரச்சனையும் இல்லை, சார்ட்டு பிரச்சனையும் இல்லை. சரி, உங்களுக்கு வீக்லியில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்னது, நம்ம அடுத்த வாரம் வந்து இந்த இடத்துலேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து எப்படி வந்து ஒரு க்ரீன் கேன்லாம் மேலே போனால் அந்த மாதிரியும் போகலாம், இல்லை பிரேக்கும் பண்ணலாம். ரெண்டுத்தில் எது வேணால் நடக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல எப்படி வேணாலும் நம்மளை ஏமாற்றுவோம், நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஒரு டே டைம் ஃப்ரேமோ வீக்லி டைம் ஃப்ரேமோ எடுத்திங்கன்னா அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இது வந்து இப்படி தான் செஸ் மூவ் மாதிரிங்க. ஆப்போனண்ட் வந்து இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுனா நான் இந்த மூவ் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து வீக்லியில் சொன்னேன், அடுத்து டெய்லியிலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதை கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஒருவேளை மேலே போனான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கேயே ரிஜெக்ட் ஆகி இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இது வந்து ஹை அடுத்த ஹை பண்ணிட்டு போகிறான். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து சசியோட இண்டிகேட்டர். நாளைக்கு நீங்களும் அதை பண்ணலாம். எப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் 500 இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது, அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ரைட், லெட்ஸ் கோ.
என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களால் யூகிக்க முடியுது அப்படின்னாலே சக்ஸஸுங்க. அதுதான் ஃப்யூச்சரை எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். நாட்டை ஆள்றவங்கள இருந்து வீட்டில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்யூச்சரை ஹெட் ஆஃப் 10 இயர்ஸ் முன்னாடி 10 வருஷம் கழித்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன். 10 வருஷம் கழித்து உலகம் இதை நோக்கி போக போகுது, அதனால் இப்போவே நான் அதை என் நாட்டு மக்களுக்காக கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. அதே தான் இங்கேயும். அடுத்த வாரம் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த மார்க்கெட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்ச ஏதோ ஒரு 2-3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயந்தான் நடக்கும். பிடிச்சிட்டிங்க, அந்த வழியில் நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்கலாம், பயமே இருக்காது. நான் ட்ரேட் எடுத்தால் உடனே க்ளோஸ் பண்ணிடுறேன், ப்ராஃபிட் ரொம்ப நேரம் எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதனால தான் உங்களை பயிற்சி பண்ணுங்கள், அப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணலாம். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்து மேலே போனோன்னா இந்த ட்ரெண்ட்லேருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம். இதை விட்டுட்டான் அப்படின்னா கீழே போவான். நாளைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோடனே க்ரீன் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. சும்மா ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் க்ரீன் ஆகி போகுது, பை பண்ணுங்கன்னு நான் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த முறை இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். உங்களுடைய எக்ஸிட் பாயிண்ட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இல்லைனா என்ட்ரிக்கு பக்கத்துலேயே இப்போ எக்ஸிட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க, அதுதான் சேஃப்ட். என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் மெத்தடு அப்படி தான் வந்தது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அடுத்த டைம் ஃப்ரேம் போயிடலாங்க. இதில் வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து டீட்டெயிலு. மேலே வர்ற அப் ட்ரெண்டில் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தெரியுது. இது இப்படி மேலே போனாலும் திரும்ப உங்களை ஏமாத்துற மாதிரி கீழே வந்து செல்லாகி போகிற மாதிரி காமிச்சு ஒரு பெரிய கேண்டில் இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்கலாம். அப்படியே வீக்லியில் வந்து உங்களுக்கு வந்து சொன்னோன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஒரு தடவை வந்து சப்போர்ட் எடுத்துருக்கானா, மேலே போய்ட்டு கீழே வரும்போது என்ன பண்ணான், ஏய் சப்போர்ட் எல்லாம் பாய் நான் கீழே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், கீழே வரைக்கும் கொண்டு போயிருக்கான். ஆனால் திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிட்டான். மேலே போகுதுப்பா அப்படின்னு இங்கே வந்தோன்னு நம்ம ஆளுங்க பை பண்ணோன்னா என்ன பண்ணான், கீழே போயிட்டான். கீழே தான் போகுதுன்னு இந்த இடத்துல செல் பண்ணோன்னா மறுபடியும் மேலே போயிட்டான். இந்த தமாசை வந்து திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம 4 ஹவரில் போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வந்து இதை வந்து பெட்டராக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கான ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக தெரியுங்க. சும்மா நீங்கள் அந்த டெய்லியில் பார்த்ததுக்கு இதில் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும் பாருங்கள். மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ அதே இங்கே பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் லோ கட்டே பண்ண மாட்டோம், பாடி க்ளோஸ் வைக்கவே மாட்டோம். அப்போ நீங்கள் எதுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமாக பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுதா? இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டீப்பாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களால் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த 1 ஹவர்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் ஃப்ரேமையே நீங்கள் வந்துட்டு டெய்லி, மந்த்லி, வீக்லி அப்படின்னு நினச்சிக்கோங்க. எனக்கு 1 ஹவரில் நான் வந்து அனலைஸ் பண்ணாலே போதும்பா, அதை வச்சு நான் 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். 1 ஹவரில் என்ன பண்ணியிருக்கிறான், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கான். ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டு அங்கேருந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போயிருக்கான். மொமெண்டம் பாருங்கள், கொஞ்சம் மொமெண்டம், ஒரு சின்ன பிரேக்கு, நல்ல மொமெண்டம், ஒரு பெரிய பிரேக்கு. நல்ல மொமெண்டம் வரல, பையர்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் இங்கே இருந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, இது எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். புல்பேக்கு ஒரே ஒரு நல்ல ஒரு பெரிய பீரிஷ் கேண்டிலு, பட் ஆனால் மறுபடியும் வந்து இது வந்து ஃபைனலாக ட்ராப்புங்க. இதுதான் ட்ராப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் ட்ரேடிங்கில். இந்த இடத்துலையே ரிஜெக்ட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து செல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்,
இன்னும் நான் மேலே போகிறேன். இந்த இடத்துல நம்ம செல் பண்ணவங்க எல்லாருமே, ஏன்னா ப்ரீவியஸ் ஐன்னு செல் பண்ணவங்க எல்லாருமே கீழே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் என்ன பண்ணான், ட்ராப்பை செட் பண்ணான். இந்த இடத்துல செல் பண்ணவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து தூக்கிட்டு நான் இன்னும் மேலே தான் போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஏமாற்றி எல்லாத்தையும் பை பண்ண வச்சு, இந்த இடத்துல நீங்கள் எதுக்காக செல் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை இங்கிருந்து அவன் பண்ணிட்டான். இவ்வளோதான். இதை நீங்கள் வந்து சில டைம் நீங்கள் வந்து இவன் வந்து ட்ராப் செட் பண்ணுவான், நம்ம வந்து மேலே வரைக்கும் போகிற வரைக்கும் அப்படி ட்ரேட் பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல நீங்கள் செல்லு எடுத்து தாங்க ஆகணும். நீங்கள் செல்லு எடுத்ததுக்கு அப்புறமா அவன் மேலே இந்த மாதிரி போய் க்ளோஸ் வைக்கிறானா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். திரும்பவும் நீங்கள் வந்து இந்த இடத்துல செல் ட்ரேடு வந்து எடுக்கணும். இது வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிளில் வந்து பார்த்த மாதிரி வந்து புக்கில் வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி எப்படி வந்து ட்ரேட் ஆகிருக்கான், மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கான், மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கான், மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கான், மேலே போன மாதிரி போனால் கீழே வந்திருக்கிறான். கீழே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், மேலே போவான், கீழே லோ வைப்பான், கீழே இன்னொரு லோ வைப்பான். அப்படியே பண்ணால் ஏக்தமாக கீழே வந்துட்டான். நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து எப்படி வந்து அதை பிரேக் ஆகி போகிறான், எத்தனாவது டச்சுக்கு அப்புறம் அது வந்து பிரேக் ஆகுது. நான் ஏன் 4வது டச்சில் பிரேக் ஆக வாய்ப்பு, நான் நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அந்த எக்ஸாம்பிளில் எல்லாத்துலேயுமே வந்து 4th டச்சோ 5th டச்சோ கீழே போயிருக்கும். கீழே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பையர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி வந்து அவன் வந்து சிக்னலை கரெக்டாக காமிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் பிரேக்கே பண்ணுவான். பிரேக் பண்ணி கீழே போயிடுவான். அது பாருங்கள், மேலே பாருங்கள், பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். இதெல்லாம் நான் ட்விட்டரில் வந்து போட்டிருந்தேங்க. இந்த கேண்டில் வந்து முடிஞ்சோடனே போட்டேன் நான். பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது வந்து புல்ஸுக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்பாக தெரியல. பை பண்ணுறது வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டேங்க. இந்த இடத்துல வந்து என்ட்ரி அட், நிறைய பேர் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து பயமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. நான் அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், நீங்கள் ஏன் இங்கே போய் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ப்ரீவியஸாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனுமானிச்சிங்கனாலே நீங்கள் இங்கே போய் பை பண்ண மாட்டீங்க. நீங்கள் செல் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் பையை இங்கே போய் வந்து ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு ட்ரெண்ட் லைன் கீழேருந்து போய்கிட்டு இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் கீழேருந்து அட்லீஸ்ட் கொஞ்சனாச்சும் இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும்னாச்சும் வந்துட்டு தான் மேலே போவோம். ஒரு புல் பேக்கு செல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, நீங்கள் இங்கே போய் பையை எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க. என்ட்ரி அட் எக்ஸிட்னு இங்கே வந்து பேசாதீங்க. உங்களோட என்ட்ரி அட் எக்ஸிட் இங்கே நீங்கள் பை ட்ரை பண்ணி கீழே போச்சுன்னா தப்பு இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுனீங்க. இந்த தடவை வந்து மார்க்கெட் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்குது, அதனால் வெரி குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு வெளியில் வந்துருங்கன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் நான் இந்த இடத்துல போய் நான் செல்லு ட்ரை பண்ணுவேன், இந்த இடத்துல நான் பையை ட்ரை பண்ணுவேன், பிகாஸ் இட் இஸ் என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னா இட் இஸ் நாட் என்ட்ரி அட் எக்ஸிட். நீங்கள் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களால் அனுமானிக்க முடியலை. ஸோ யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். அது சிம்பிள் டேர்மில் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறதுங்க. மலை ஏறான்னு மலை ஏறிட்டு இருக்கான், மலை இறங்கிடுவான், ஏறினானா இறங்கிடுவான். பாதி இல்லைனாச்சும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஆரம்பத்திலே ஜாயின் பண்ணலனாலும் பாதிலாம் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கையை கட்டிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். அப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இங்கே ஜாயின் பண்ணுவாங்க. செல்ல அதில் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல, ஓகே ஐம் கோயிங் டு ஜாயின் ஹியர். ப்ரீவியஸ் லோ கிட்ட நான் வந்து செல் எடுத்துருவேன், தப்பு. ப்ரீவியஸ் லோ கிட்டேருந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, 60-70% ஆஃப் த டைம் புல் பேக் போவான். இந்த புல் பேக் உங்களால் தாங்க முடியாது. ஐயோ லாஸ் ஆகுது $100 போச்சு, $200 போச்சு, இல்லை $1000 போச்சு, $5000 போச்சு, என் அக்கௌண்ட் சைஸே 50,000 தானே, என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிடலாமா, டக்குன்னு இந்த இடத்துல ஒரு சின்ன மூமெண்ட் இப்படி கொடுப்பான், டக்குன்னு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே வந்துடுவோம். இந்த லெவலில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து செல்லு தோணவே தோணாது. லாஸ் ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சே தான் தோணும். அப்புறம் இங்கே வந்தோன்னே என்ன தோணும் உங்களுக்கு, அப்பாடா மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி தான் கீழே தான் போகுது, பட் நம்ம டைமிங் சரியில்லைப்பா,
இவன் கண்டிப்பாக வந்து கீழே இவ்வளோ தூரம் போயிடுவான், எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த இடத்த, அதாவது இந்த இந்த புள்ளியிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் வந்துட்டு இந்த லாபத்தை நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு ட்ரை. நடக்கும். அப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து இன்னொரு செல் ட்ரேடை நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. இன்னொரு செல் ட்ரேட் போடுறோன்னா அவன் இன்னொரு புல் பேக் போவான், திரும்பவும் லாஸ், திரும்பவும் கீழே அந்த புள்ளிக்கே வந்துடுவான் அவன். ஆனால் நீங்கள் ட்ரேடில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் லாஸ் பண்ணி எப்போது வெளியில் வந்திருப்பீங்க. அதனால் டைமிங் ரொம்ப முக்கியம். கீழே வந்ததுக்கப்புறமா வந்து செல்லு ட்ரை பண்ணாதீங்க, மேலே போனதுக்கப்புறம் பையை ட்ரை பண்ணாதீங்க. சரி, இதையே வந்து 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்களா? 5 மினிட்ஸ், 5 நிமிஷத்தில் வந்து என்ன நடந்திருக்குது. இந்த ஃபாலாக இருக்கிறான் பாருங்கள், இந்த ஃபாலை மட்டும் பாருங்கள். ஒரு பெரிய ஃபாலுங்க. இந்த பெரிய ஃபால் வந்து மதியமே இந்த இடத்துல வந்து நடந்ததுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா மொமெண்டமே இல்லைங்க. மொமெண்டமே இல்லாத மார்க்கெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணோம். ஒரு சின்ன புல் பேக் போவான், அப்படியே கீழே வந்துடுவான். புல் பேக்கு அப்படியே கீழே, புல் பேக்கு கீழே, புல் பேக்கு கீழே, இப்படியே போனான் பாருங்கள். கடைசியில் என்ன பண்ணணும்? இந்த இடத்த வந்து தாண்டி வந்து மேலே போனோங்க. இந்த இடத்த தாண்டி மறுபடியும் மேலே போனோன்னா இது வந்து கப் அண்ட் ஹேண்டில், அது என்ன பேட்டர்னில் நிறைய பேர் இருக்குங்க. நீங்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இப்படி போனான் அப்படின்னா அப்படியே இவன் வந்து இது வரைக்கும் போவான்னு அர்த்தம். அப்போ இதை வந்து கட் பண்ணான்னா மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். ஓகேங்களா? என்ன பண்ணான்? அந்த இடத்த இதில் வந்து ஹையஸ்ட் கேண்டில் வந்து இதுதான், இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதுதான் ஹையஸ்ட்னா அந்த விக்கு தான். அந்த விக்குக்கு மேலே போக முடியாமல் என்ன பண்ணியிருக்கான்? மறுபடியும் கீழே விழுந்துட்டான். சரி, மறுபடியும் தான் மேலே வரான். ஏடா இவ்வளோ தூரம் விழுந்துட்ட, இன்னுமாடா கீழே போக போகிற அப்படின்னு. இந்த 5 மினிட்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. 5 மினிட்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? 1 ஹவர் போய் பார்க்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்குது. அடடடே, மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கிறான், ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிட்டான், இவன் இங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் என் டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு வெயிட் ஃபார் மை டிஸ்கவுண்ட் கொடுத்தானா ஐ வில் கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். எங்கே டிஸ்கவுண்ட் கொடுப்பான்? புல் பேக்கில் தான். புல் பேக் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வரானோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து செல் பண்ண வேண்டியதான். நான் இங்கேயே செல் பண்ணிட்டாங்க, கீழே வந்தான், திரும்ப மேலே வந்துட்டான், திரும்ப இந்த இடத்துல இன்னொரு செல்லை ஆட் பண்ணுறதா தேவையில்லை. அவன் வந்து என்ன தான் இப்படி இன்னொரு தடவை மேலே வந்திருந்தானா கூட அங்கேருந்து கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்? இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். சரி, ஓகே, இது கூட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஐ வாஸ் வெயிட்டிங், பட் ஆனால் நான் வந்து ட்ரேட் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்து கீழே போயிட்டு மேலே வரும்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். பண்ணானா? இல்லை. அப்போ கீழே போயிட்டு மேலே வரும்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். பண்ணானா? இல்லை. அப்போது கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான்? ஈக்குவலாக வந்து லோ வச்சுருக்கான். ஈக்குவலாக லோ வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கான். அப்போ கீழே வந்து மேலே, கீழே வந்து மேலே, கீழே வந்து ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே போகணும். அவன் எதை ப்ரிஃபர் பண்ணான்? கீழே தான் ப்ரிஃபர் பண்ணான். கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து அவன் வந்து செல்லுலேயே தான் போயிட்டு இருந்தான். கடைசியாக ஒரு சின்ன ரெக்கவரியோடு நிப்பாட்டிட்டான். நம்ம இதை தான் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா இந்த கோடெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா? இந்த கோடெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்தோடனே இது ஜோனு, இதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து கீழே இருக்கிற விக்கு. இதுக்கு கீழே இன்னொரு விக்கு இருக்குதுங்க. அந்த விக்கோடைய ஹை இதுங்க. ஒரு வேளை ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா, திரும்ப வந்து கீழே வர்றான் அப்படின்னா, இந்த விக்குக்கு கீழே இப்படி போயிட்டு இப்படி எதனா பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நம்ம விக்குக்கு வரும்போதே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலே 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 போனோன்னா என்ன பண்ணணும்? ஜாலியாக வந்து பை பண்ணிட்டு போக வேண்டியது. ஏன்னா பெரிய ஒரு ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபாலை இன்னும் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரிவர்ஸ் ஆனான்னா ஓரளவுக்கு பாதினாச்சும் ரிவர்ஸ் ஆகிடுவான். 50%. அப்போ இதோடைய 50% என்னென்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே மேலேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய 50% வந்து இங்கே வரைக்கும் வருது. ஒருவேளை ரிக்கவர் ஆகி வந்தானா இந்த 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து இதுக்கு மேலே போனான்னா அப்படியே மேலே போயிட்டே இருப்பான். லோவை கட் பண்ணாமல் இப்படியே வந்து மேலே கீழே இப்படி போயிட்டு இருந்தானா பயமுறுத்துவான். மேலே போகிற மாதிரி அப்படியே கீழே இது வரைக்கும் வருவான், அப்புறம் திரும்ப வந்து மேலே போயிடுவான். ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேங்க வேறு வீடியோவில். நீங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும்.
இந்த ஒரு வீடியோ மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் சந்தேகம் அப்படின்னு என்னை வந்து கேட்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. அட்லீஸ்ட் பிகினர்ஸ் கைடோடைய வீடியோ மட்டும்னாச்சும் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இப்போதைக்கு கோல்டில் இவ்வளோ தாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா லோயர் லோ பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மண்டே அன்னைக்கு கண்டிப்பாக புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லோயர் லோ, அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான், ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போவான். இவ்வளோ நேரம் நேற்று ஃப்ரைடே ஃபுல்லாக லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்த மார்க்கெட்டு இனி வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இது எதுவும் வந்து எஜுகேஷனலுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது நான் ட்ரேட் காலாக யாரும் எடுத்துக்காதீங்க. நிறையா பயிற்சி பண்ணுங்கள், உங்களை ட்ரேடே பண்ணாதீங்க. நீங்கள் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால் கூட ஒரு 6 மாதம் ஒதுக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்க எவ்வளோ தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸே ஆகாதீங்க. நீங்களாக கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்கள். யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. இது ஈஸி தான். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா, கவனமாக கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் சார்ட்டில் நீங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எல்லாரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சப்போர்ட் உதவி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.